ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி சிக்கன் லசானியா. முதலாவதாக அதுக்கான ரெட் சோஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ரெட் சோஸ் செய்கிறதுக்காக முதலாவதாக 500 கிராம் கோழி சதை துண்டிகள் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் காளான் எடுத்திருக்கேன். 3 பல்லு பூண்டு எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு முழு குடமிளகாய் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணணுமென்று இல்லை, உங்கள்கிட்ட வேறு கலர் இருந்தால் நீங்கள் வேறு கலர் குடமிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். ஒரு பழுத்த தக்காளி பழத்தை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். 400 கிராம் டொமாட்டோ பியூரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டின் டொமாட்டோ பியூரி கிடைக்காட்டிக்கு நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளி பழத்தை கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரிகேனோ, பெப்பர், பெசிலிக்கும் எடுத்திருக்கேன். இந்த 3 கட்டாயமாக சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு. லசானியாவுக்கு போடுற ரெட் சோஸ் செய்கிறதுக்காக இறைச்சியை அரைச்சி தான் யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. அதுக்கு ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத ஆட்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் கத்தியாலேயே கட் பண்ணி செய்து கொள்ளலாம். இதுக்காக ஃபுட் ப்ராசஸர் தேவையில்லை, வீட்டில் இருக்க கத்தியே போதும். நான் இப்போ கட் பண்ணுறது போல் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டி அதை வெட்டி கொண்டீங்கன்னாலே அரைச்ச மாதிரி வந்துடும். இந்த டைமில் நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணுமென்று ஆசைப்பட்றேன். என்னென்னா போன வீடியோவில் எனக்கு எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னோடய தமிழ் அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் கூட நான் கேட்டிருந்தேன் போன வீடியோவில், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களோட அழகான அன்பான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக வெட்டின இறைச்சியை நான் கட் பண்ணி கொள்கிறேன். தட்டி நல்லா கட் பண்ணி கொள்கிறேன். இப்படியே நீங்கள் இப்படி மாற்றி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த இறைச்சி அரைச்ச மாதிரியே ஆகிடும். அடுத்ததாக ரெட் சோஸ் செய்து கொள்கிறதுக்காக ஒரு சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சதுமே ஒலிவ் ஆயில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்களும் ஒலிவ் ஆயில் இருந்தால் ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒலிவ் ஆயில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது காஞ்சதுமே நான் அரைச்சி வச்சிருக்க இறைச்சியை போட்டுக்கொள்கிறேன். இந்த இறைச்சியில் இருக்கிற தன்மையெல்லாம் போய் ஒரு வறண்ட மாதிரி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இறைச்சி வெள்ளை கலராக மாறிட்டு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்க பெப்பரை நான் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சியில் இருக்கிற தன்மை, ஆயில் தன்மை எல்லாமே இல்லாமல் ஒரு வறண்ட மாதிரி ஆகிட்டு, ட்ரை ஆன மாதிரி ஆகிட்டு, இது சரியான பதம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி கொள்ளலாம்.
அடுத்ததாக அதே பாத்திரத்தில் நான் ஒலிவ் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். இது சிக்கன் பொரிச்ச மசாலா தான் இதில் இருக்குது, அதனால அதிலேயே நீங்கள் இந்த இது செய்து கொள்ளலாம். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை நான் அதோட கொஞ்சமாக அந்த ஆயிலில் இந்த பூண்டோட வாசனை இறங்குற வரைக்கும் நான் பொரிச்சு கொள்கிறேன். அடுத்ததாக எடுத்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து நான் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு நான் எடுத்து வச்சுருக்க குடை மிளகாயை வந்து நான் இதோடு சேர்த்து வதக்கி கொள்ள போகிறேன். நான் இதை ஓவனில் வைக்கிறதால இதில் போடுற மரக்கறிகள் வந்து முழுமையாக வேக வேண்டிய அவசியம் இல்லை, பாதி வெந்தாலே போதும். இது இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதோடு சேர்த்து வதக்கி கொள்ள போகிறேன். இது இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நான் இதை வதக்கியிருப்பேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து நான் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். தக்காளியை வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. மரக்கறிகளை வதக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க, என்ன மரக்கறிகள் தண்ணி விட்டுரும், அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொள்ளுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. இறைச்சியிலையும் உப்பு இருக்கு, அதனால பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க டொமாட்டோ பியூரி 400 கிராம் டொமாட்டோ பியூரியை இதில் விட்டு போகிறேன். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுக்க பேசில இதோட சேர்த்துக்கொள்கிறேன். ஒரிகானோவை சேர்த்துக்கொள்கிறேன். எடுத்து வச்சிருக்க சிக்கனை பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த அளவு பாத்திரத்தில் தண்ணி நிறைய எடுத்து சேர்த்துக்கொள்கிறேன். லசானியாவுக்கு தேவையான ரெட் சோஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு, அடுத்ததாக ஒயிட் சோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் சோஸ் செய்கிறதுக்காக 500 ml பால் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர், எந்த பட்டர் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
உப்பு தேவையான அளவு. ஒயிட் சாஸ் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இந்த அளவுக்கு பட்டர் மெல்ட் ஆகினதும் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை இதோடு சேர்த்து நல்லாவே கலந்து கொள்ள போகிறேன். இந்த அளவுக்கு பட்டரோட மைதா மா கலந்ததும் நான் எடுத்து வச்சுருக்க 500 மில்லி லிட்டர் பாலை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். பாலை சேர்த்ததுமே விஸ்கால இப்படி இப்படி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு சோஸ் திக்கானாலே போதும். இப்போ என்னோட ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டு. இப்போ லசானியா செய்கிறதுக்கு நான் 3 விதமான சீஸ் எடுத்திருக்கேன். கவுடா, பார்மேசான், மொசரெல்லா. லசானியா ஷீட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த லசானியா ஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து லசானியா செய்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி லசானியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கோ. கீழே வந்து ரெட் சோஸை போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே லசானியா சீட்டை அடுக்கி கொள்ளுங்க. லசானியா சீட் வந்து 2 விதமாக கிடைக்கும். என்னென்னா குக் பண்ணுறது உண்டு, குக் பண்ணாமல் அப்படியே வைக்கிறது உண்டு. இது வந்து குக் பண்ண தேவையில்லை. நீங்கள் குக் பண்ணுறது வேண்டினீங்கன்னா அந்த பாக்ஸிலேயே இருக்கும். அது சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்து அதுக்கு பிறகு யூஸ் பண்ணணுமெண்டு. ஒயிட் சோஸை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கணுங்க. திருப்பியும் அதே போல தான் சேம் மெத்தட். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் லசானியா சீட்டை வைக்கிறப்போ ஒரு லசானியா சீட்டை வந்து உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். என்னென்னா அதில் நீளம் வந்து கொஞ்சம்
பெருசாக இருக்குது, அதனால நான் உடைச்சி போட்டுக்கொள்கிறேன். நீங்களும் நீளம் கூடண்டா நீங்கள் உடைச்சே போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க மொசரல்லா சீஸை இதில் உங்களோட கையாலேயே பிச்சு பிச்சு சேர்த்துக்கொள்ளுங்க. மொசரல்லா சீஸ் ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும், அதனால் கட்டாயம் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த லசான்யா ஷீட் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ஓவனை 200 பாகை செல்சியஸில் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க கவுடா சீஸை மேலே போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நான் எடுத்து துருவி வச்சுருக்க பெர்மசான் சீஸை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதால நான் 2 விதமான சீஸ் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு விதமான சீஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் எல்லாமே போட்டு செட் பண்ணி கொண்டேன். இதை 200 பாகை செல்சியஸில் 30 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா என்னோடய லசான்யா சூப்பராக சுட ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களோட வீட்டில் எல்லாருமே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.